ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழமட்டை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன ஸ்பைடர் நோயர் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். With no power comes no responsibility. இந்த ஸ்பைடர்மேன் நோயர் 90s நடக்கிற மாதிரி ஸ்டோரி. முதல் உலக போருக்கு அப்புறம் நடக்கிற ஸ்டோரி. 15 வருஷம் கழிச்சு நியூயார்க் நகரம் எப்படி இருக்கு. நம்ம பார்த்த யூனிவர்ஸில் ஸ்பைடர்மேன் பீட்டராக தான் இருப்பாரு. ஆனால் இந்த ஸ்பைடர்மேன் பென் ரெய்லியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காமிக்ஸ் வைஸில் இந்த ஸ்டோரியை மாற்றிருக்காங்க. எப்படின்னா, நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்லாம் அங்கிள் தான் இறந்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பைடர் நோயர் யூனிவர்ஸில் பெண்ணோட அவங்க லவர் இறந்துருப்பாங்க. அவர் லவர் இறந்ததால ஸ்பைடர்மேனாவே மாறிட்டாரு. 5 வருஷத்துல சில்வர்மேன் பயங்கரமா வளர்ந்து நின்று பயங்கர வில்லனிசமா இருப்பாரு. இந்த ஸ்பைடர்மேன் நோயர் 8 எபிசோடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு ஒரு ஸ்டோரி ட்ராக்ல போகும். அடுத்த 4 எபிசோடும் வேற ட்ராக் நோக்கி ஓடும். ஏன்னா சில்வர்மேனோட வீட்டை எரிச்சிருவாங்க. அது யார் எரிச்சதுன்னு தேடி நம்ம பென் ரெய்லி தேடி போயிட்டு இருப்பாரு. அப்படியே கடைசி 5, 6, 7, 8 எபிசோடு வில்லன்ஸ் எல்லாம் சில்வர்மேன் வந்து ஆட்டி வச்சு ஸ்பைடர்மேனை கொல்லலான்னு அதான் சீரிஸா இருக்கும். இது பிரிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். மொத்தமா 8 எபிசோடு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஒரு நார்மல் ஸ்பைடர்மேன் ஸ்மூத்தான ஒரு ஸ்பைடர் வெப் சீரிஸ்னா இந்த வெப் சீரிஸ் சொல்லுவேன். நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல ஸ்பைடர்மேன் கடிச்சு அப்படிதான் ஸ்பைடர் வந்திருக்கும். அது மட்டும் இல்ல ஸ்பைடர் நோயர் காமிக்ஸ்லயும் சரி ஸ்பைடர் கார்டு வந்து தான் பென் ரெய்லிக்கு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல பென் ரெய்லி ஒரு ராணுவத்தில் உலக போர்ல சோல்ஜரா இருந்து ஜெர்மனிக்காரங்க வந்து அவங்க சோல்ஜர் எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஆராய்ச்சி செய்வாங்க. அவங்கள காப்பாற்ற போகும்போது நம்ம பென் ரெய்லிக்கும் சூப்பர் பவர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்லயே எனக்கு 5, 6, 7, 8 இந்த எபிசோடு தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஸ்பைடர்மேன் எப்படி உருவானாங்கிறத கதையா செமையா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மேக்கிங். அப்புறம் ஒரு 90s 1930 நடக்கிற ஸ்டோரினால சும்மா சூப்பரா கொடுத்திருந்தாங்க. கோஸ்ட் ரைட்டரா நடிச்சவர் அவர் வேற இதுல ஸ்பைடர்மேனா நடிச்சும் போது செம்மையா இருக்கு. அது வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்பைடர் நோயர் சீரிஸ் வந்து ஸ்பைடர்மேனா அதிகமா தெரிய மாட்டாரு பென் ரெய்லி. ஏன்னா இது ஒரு 90s நடக்கிற ஸ்டோரினால துப்பறிகிற மாதிரி கதை தான் அதிகமா இருக்கு. ஸ்பைடர்மேனே 7 எபிசோட்ல தான் கடைசியில தான் வராரு. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன்ல ஒரு டீனேஜ் வயசுல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேனாவே செம்மையா இருந்தாரு. நீங்க யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் நோயர் சீரிஸ் பாத்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம வாழமட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.